சார்ஜ் போட்டு விட்டுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இப்போ வந்து எல்லாருமே அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால அது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒர்க்காக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இந்த ஐடியாவில் என்ன சொல்ல வரோம்னா, ஃபோனை வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போதே சார்ஜ் ஏற்றிக்கிற மாதிரி ஒரு செல்ஃப் சார்ஜிங் ஃபோன் கேஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதில் வந்து என்ன ஆகும்னா, ஒரு 2 டைப் ஆஃப் எனர்ஜி யூஸ் பண்ணி சோலார் சார்ஜிங் அண்ட் கைனடிக் எனர்ஜி சார்ஜிங் மூலிமா அந்த எனர்ஜியெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணி பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி அதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோலார் எனர்ஜி வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன சோலார் பேனலை வந்து கேஸில் வந்து பின்னாடி வச்சுட்டு அதுலேருந்து எனர்ஜி வந்து பேட்டரிக்கு போகிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கைனடிக் எனர்ஜி மூலிமா எப்படி இது பண்ணணும்னா, ஃபிசியோ எலக்ட்ரிக் ஒரு சென்சார் இருக்குது. அது என்ன பண்ணணும்னா, இந்த நம்ம நடக்கும்போது இல்லை ஃபோன் எதாவது சேவ் பண்ணும்போது மூமெண்ட்டில் இருக்கும்போது அந்த கைனடிக் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி சென்சார்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கைனடிக் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து பேட்டரியில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னா, ஈஸியாக சஸ்டைனபிளாக ஒரு பேட்டரி பவரை வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இது வந்து என்னதான் கொஞ்சம் காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருந்தாலும் இதோட டியூரபிலிட்டி வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு இடத்துல ஃபோன் சார்ஜ் போட்டு வெயிட் பண்ணுறத விட நம்ம ஒரு ட்ராவலில் இருக்கும்போதே நம்ம வந்து ஈஸியாக இந்த ஃபோன் கேஸ் மூலிமா நம்ம சார்ஜ் பண்ணலாம். இந்த ப்ராடக்டோட கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னா, நீங்கள் ட்ராவலில் இருக்கீங்கனாலோ இல்லை நீங்கள் வந்துட்டு வெளியே ஏதோ ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலோ உங்களுக்கு வந்து சார்ஜிங் ப்ராப்ளமே இருக்காது. அதுவும் இல்லாமல் இதில் வந்து கைனடிக் எனர்ஜி அப்புறம் சோலார் எனர்ஜி ரினியூவபிள் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து பவர் பேங்க்ஸ் அப்புறம் கேபிள்ஸை வந்துட்டு தூக்கிட்டு சுற்றணுன்ற அவசியம் இல்லை. இதில் வந்து சோலார் எனர்ஜி மூலியமாகவும் கைனடிக் எனர்ஜி மூலியமாகவும் சார்ஜ் ஆகிறதுனால இது வந்துட்டு டியூவல் சார்ஜிங் கேப்பபிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணால் உங்களுக்கு வந்து சார்ஜிங் எங்கே பர்டிகுலர் பிளேஸில் தான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு எப்போ தோணுதோ எங்கே வேணால் 24/7 சார்ஜிங் இருக்கும். அப்புறம் ஸ்மார்ட் சார்ஜிங் சிஸ்டம் சேஃப் அண்ட் செக்யூர்ட் சார்ஜஸ் அவைலபிளாக இருக்கும். இப்போ வந்து இந்த செல்ஃப் சார்ஜிங் ஃபோன் கேஸோட டெவலப்மெண்ட் ப்ராசஸ் எப்படி நாங்கள் ப்ரோட்டோடைப்பாக பண்ண போகிறோம் அப்படின்னு பண்ணலாம். இது வந்து மெட்டீரியல்ஸ் நாங்கள் என்னென்ன செலக்ட் பண்ணியிருக்கோம்னா, சோலார் பேனல்ஸில் வந்து லைட் வெயிட்டாக அல்ட்ராட்டிவாக இருக்கிற பேனல்ஸ், அது வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து ஒரு கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன சோலார் பேனல். அப்புறம் கைனடிக் ஜென்ரேட்டர், இதில் வந்து லைட் வெயிட் ஜைரோஸ்கோபிக் மெக்கானிசம் அண்ட் பைசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுக்குன்னா ஒரு மோஷன் வந்து ரைட்ஸில் கன்வெர்ட் பண்ணேன். இது வந்து ஜைரோஸ்கோபிக் மெக்கானிசம் என்ன பண்ணுவோம்னா, மட்டும் நம்ம மூமெண்ட்ஸ்லாம் கேப்சர் பண்ணி ஒரு ரொட்டேஷனல் இதாக மோஷனாக கன்வெர்ட் பண்ணுவோம். இதனால் என்ன ஆகும்னா, பைசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணுவோம், அது கிறிஸ்டல்ஸ் மாதிரி மோஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் அதுக்கு வந்து போகும்போது அது வந்து எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் ஆகும். பைசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ்லேருந்து ஜெனரேட் ஆகிற எலக்ட்ரிசிட்டிலாம் ஒரு சின்ன லித்தியம் பேட்டரியில் வந்து ஸ்டோர் ஆகும். அந்த பேட்டரி வந்து நம்மளோட ஃபோன் வந்து வயர்லெஸ்ஸாகவே சார்ஜ் ஆகும். அவுட்டர் ஷெல்லாம் வந்து ஷேக் ப்ரூஃப் ஷாக் ப்ரூஃப் அண்ட் ஸ்க்ராட்ச் ப்ரூஃப் இருக்கும். டயர் வந்து ப்ரோடக்ட் எப்படி இருக்குன்னா, லேடி மாடல் வந்து நம்ம வந்து கேஸில் ஒரு ஸ்பெஷ் எடுத்து அதில் வந்து அந்த சோலார் பேனல்ஸ், அப்புறம் வந்து சோலார் பேனல்ஸ், கைனடிக் ஜென்ரேட்டர், இந்த பேட்டரிலாம் வச்சு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். அந்த டெஸ்டிங்கில் வந்து இன்டோர் அவுட்டோரு இந்த மாதிரி எல்லா இதுவும் வந்து அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் வந்து எப்படி கரெக்டாக ஒர்க் ஆகுதா அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறோம். இதோட டார்கெட் ஆடியன்ஸ் யார் ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலர்ஸ், யாரெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்களோ அவங்களே ரொம்ப நீட்டாக இருக்கும். அப்புறம் வந்து அவுட்டோர் என்தூசியாஸ்டிக்ஸ், இது வந்து ஹைக்கர்ஸ், கேம்பர்ஸ் அண்ட் அட்வென்ச்சர் லவர்ஸ், இவங்களுக்குலாம் வந்து ஒரு ஹெல்ப் ஆகும். அப்புறம் வந்து சஸ்டைனபிலிட்டி அட்வொகேட்ஸ், ஏன்னா இது வந்து ரெனியூவபிள் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி இதை வந்து சார்ஜ் ஆகிறது எல்லாம் பண்ணுறாங்க. சஸ்டைனபிலிட்டி அட்வொகேட்ஸ்லாம் இது வந்து ப்ராடக்ட். காம்படேட்டிவ் அட்வான்டேஜ் வந்து வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது, வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது, சோலார் எனர்ஜி சார்ஜிங், சோலார் சார்ஜிங் இருக்குது, கைனடிக் சார்ஜிங், கைனடிக் சார்ஜிங் இருக்குது, லைட் வெயிட் அண்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி.